செல்லப்பாண்டி தன்னை ரொம்பவுமே அடித்து வருத்திக்கிறாரு. சொல்லப்போனால் 2 நாளில் 2ஆவது நாள் முடியிற நேரம் வந்துருச்சு. அவர் உடம்புலையும் தெம்பு இல்லாமல் ரத்தம் சொட்ட சொட்ட ரொம்ப பார்க்க பாவமாக இருக்கார். ஊர் மக்களே பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஞ்சாயத்து தலைவரும் வந்து பார்த்துட்டு, செல்லப்பாண்டி விட்டுடு, நாங்கள் எப்படியாவது பேசி உன் பொண்ணை வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செல்லப்பாண்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் பஞ்சாயத்தை கூட்டுங்க, கூட்டி என் பொண்ணை வாழ வைங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க, என் பொண்ணுக்காக நான் செத்துதான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி மீண்டும் தன்னை சவுக்காலியை அடித்து துன்புறுத்திக்கிறாரு. இதை பார்த்த ஆறுமுகம், அதாவது ஆறுமுகத்துடைய ஃபோன்லேருந்து தான் தாமரை கால் பண்ணி இவ்வளோ பிரச்சனையுமே பண்ணது. அதோட தாமரை பேசின எல்லாத்தையுமே ஆறுமுகம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ தன்னால் இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் ஆறுமுகம் இந்த வீடியோவை எப்படியாவது நாம் செல்லப்பாண்டிகிட்டையோ இல்லை அப்படின்னா சேதுக்கிட்டேயோ காட்டிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் யோசித்தாலும் ஆறுமுகம் இதை எடுத்துகிட்டு போய் நாம் தான் கொடுத்தோன்னு தெரிஞ்சால் அதனால் நமக்கும் எதனா பிரச்சனை வரும், ஆபத்து வரும். இதை எப்படி அவங்கள்ட்ட காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஏதாவது ஒரு ஆளை வச்சு இந்த வீடியோவை செல்லப்பாண்டிகிட்டையோ இல்லை சேதுக்கிட்டேயோ காட்டிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு யோசிச்சு ஆறுமுகம் ஒரு பக்கம் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாதி பேர் வந்து பார்த்தோம்னா ராஜாங்கத்தை சொல்லி இன்னும் ஏற்றி விட்றாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தாமரையும் தாமரையோட அம்மாவை மட்டும் எப்படியாவது தமிழை உள்ளே கொண்டு வந்துடலாம், இல்லை அப்படின்னா இந்த ஆறுமுகத்தால் எதனா பிரச்சனை வந்துடும், அதனால் சேதுக்கிட்ட பேசுகிறாங்க. சேது, நீ புரிஞ்சுக்கோ, அப்பா இப்போ எலெக்ஷன் நிற்க போகிறாரு, இந்த நேரத்தில் நம்ம போயிட்டு பிரச்சனை பண்ணுறது நமக்கு தான் ஆபத்து. தமிழை இப்போதைக்கு மருமகளாவோ என்னமோ உள்ளே கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்ததுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை இங்கே வச்சு செஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சேது ஒரு பக்கம் ஏற்றி விடுறாங்க. ஒரு பக்கம் சேது என்னதான் அவளை வரக்கூடாதுன்னு நினச்சாலும் தன் அப்பாவுடைய அந்த எலெக்ஷனுக்காக அவரும் ஒத்துக்கிட்டு தன் அப்பாட்ட போய் பேசுகிறாரு. இதனால் ராஜாங்கம் இப்போது தமிழை வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு முடிவும் பண்ணுறாங்க.